நீங்கள் ஹேர் ஃபால் மற்றும் ஹேர் தின்னிங் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த 5 உணவுகளை உங்கள் டயட்டில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் எல்லாம் நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தால் பரிந்துரைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் நவீன அறிவியலாலையும் நிரூபிக்கப்பட்டது. நாம் ஆரோக்கியமான அடர்த்தியான முடி வேணும்னு ஆசைப்பட்டு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை பார்த்துட்டு கண்ட ஹேர் ப்ராடக்ட்ஸையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்காது. மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹேர் ப்ராடக்ட்ஸ் வெளிப்புற பராமரிப்புக்கு உதவுமே தவிர உள்ளிருந்து முடிக்கு எந்த பயனையும் தராது. முடியோட ஆரோக்கியத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நாம் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடர்த்தியான ஆரோக்கியமான முடி வளர தேவையான சத்துக்கள் என்னென்ன, அந்த சத்துக்கள் எந்தெந்த உணவுகளில் நிரம்பி இருக்கு, அந்த உணவுகளை எப்படி எந்தெந்த டைமில் எடுத்துக்கிட்டால் அதிக பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஹவுஸ். பொதுவாகவே நம்ம உடம்பு முடிகளுக்கு பெரிய அளவு முக்கியத்துவத்தை தரதில்லை. உடம்புக்கு போதுமான அளவு நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காதப்போ முடிகளை இக்னோர் பண்ணிட்டு மற்ற ஆர்கன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுது. நல்ல அழகான ஆரோக்கியமான முடி நம்மளோட அழகை கூட்டுறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட கான்ஃபிடென்ஸையும் அதிகரிக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிக ஸ்ட்ரெஸ், தவறான உணவு பழக்கம் மற்றும் தவறான காஸ்மெட்டிக் யூசேஜால் ஹேர் ஃபால்ங்கிறது நம்மள நிறைய பேருக்கு காமனாக இருக்குது. ஈவன் டீனேஜர்ஸ்க்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய 5 அருமையான உணவுகளை பற்றி பார்ப்போம். நம்பர் 5, பீன்ஸ். நாம் யாருமே பீன்ஸை ஹேர் க்ரோத்துக்கான ஒரு உணவாக பார்க்கறதில்ல. ஆனால் பீன்ஸ் ஹேர் க்ரோத்துக்கும் ஹேர் லாஸை தடுக்கிறதுக்கும் மிகப்பெரிய சேவையை நமக்கு செய்யுது. பீன்ஸுனாலே நாம் ஒரே ஒரு காயை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கிறோம். ஆனால் பீன்ஸில் சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ்னு நிறைய வகைகள் இருக்குது. இதில் ஏராளமான நியூட்ரியன்ஸ் இருக்கிறதால பீன்ஸை நாம் 1000 வருடங்களுக்கு முன்பிருந்தே பயன்படுத்திட்டு வரதா ஆய்வுகள் சொல்லுது. பீன்ஸில் ஃபோலேட், ஜிங்க், செலீனியம், சிலிக்கா, அயன் மற்றும் விட்டமின்ஸ் A, B, C, B7 மற்றும் K போன்ற தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நிரம்பி இருக்கு. இதனாலேயே நாம் பீன்ஸை தலைமுடிக்கான ஒரு மல்டி விட்டமின்னே சொல்லலாம். பீன்ஸில் இருக்கிற இந்த சத்துக்கள் தலைமுடிக்கு எந்தெந்த வகைகளில் பயன்படுதுன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபோலேட், இது ஒரு பி விட்டமின். இது இளம் வயதிலேயே வர நரைமுடிகளை பெரிய அளவுல கண்ட்ரோல் பண்ணுது. முடிகளை ஷைனிங்காகவும் உயிர்ப்புடனும் வச்சிருக்கு. இது ஹெல்தியான செல்கள் வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. ஃபோலேட் பீன்ஸ்ல நிறையவே இருக்கு. ஒரு கப் பீன்ஸ்ல நமக்கு தேவையான தினசரி அளவுல 80% ஃபோலேட் அடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து ஜிங்க். இது ஹெல்த்தியான ஹேர் செல்களை ரீஜெனரேட் ஆக உதவுது. இது தின்னான முடிகளை நல்ல திக்கா அடர்த்தியா மாத்துதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. அயன், இது உடல்ல உள்ள செல்களை ரீப்பேர் பண்ற ஆக்சிஜனை கேரி பண்றதால முடி வளர்ச்சியை நல்லாவே ஸ்டிமுலேட் பண்ணுது. நாம இரும்புச்சத்து குறைபாட்டோட இருந்தோம்னா நம்ம உடம்பு ரத்தத்துக்கு தேவையான ஹீமோகுளோபினை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இது ஹேர் லாஸுக்கு வழிவகுக்கும். விட்டமின் B7, பயோட்டின், முடி வளர்ச்சிக்கான ஒரு மிகச்சிறந்த வைட்டமின். உடம்புல பயோட்டின் குறைபாடு ஹேர் தின்னிங்க்கு முக்கிய காரணமாக அமையுதுன்னு பல ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. விட்டமின் சி ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஸ்கால்போட ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு நன்மைகள் தர சத்துக்களை கொண்ட பீன்ஸை உங்கள் உணவில் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. நம்பர் 4, கேரட்ஸ். விட்டமின் A குறைபாட்டுக்கும் முடி உதிர்தலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்குன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. விட்டமின் ஏன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது கேரட்டாக தான் இருக்கும். ஏன்னா விட்டமின் A இருக்கிற உணவுகள்லேயே பெஸ்ட் உணவுனா அது கேரட் தான். ஒரு 100 கிராம் கேரட்ல மட்டுமே 16,000 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் விட்டமின் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இது நமக்கு தேவையான தினசரி அளவை விட அதிகம். கேரட்ல விட்டமின் A மட்டும் இல்லாம அதிக அளவுல பயோட்டினும் இருக்கு. இது மிகப்பெரிய அளவுல கெரட்டின் ப்ரொடக்ஷனை ஆக்சிலரேட் பண்ணுது. நம்ம தலைமுடி கிட்டத்தட்ட 90% மேல கெரட்டினால தான் உருவாக்கப்படுது. மேலும் கேரட் ஒரு நேச்சுரலான DHT பிளாக்கர் ஃபுட். DHTனா டீஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான். இது ஹேர் ஃபாலுக்கு உரிய காரணிகள்ல மிக முக்கிய காரணியா இருக்குன்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது, குறிப்பா ஆண்களுக்கு. இப்போ இருக்கிற ஹேர் சப்ளிமெண்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ் மேஜரா 2 திங்ஸை வச்சு தான் ரன் ஆகுது. ஒன்று பயோட்டின், இன்னொன்று DHT பிளாக்கிங் பில்ஸ். இது ரெண்டுமே கேரட்ல நிறைய இருக்கு. இதனால தான் இப்போ மார்க்கெட்ல நிறைய கேரட் ஆயில் கிடைக்குது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல கேரட் ஆயிலை அவங்களோட ஸ்கால்ப்ல ரெகுலரா அப்ளை பண்ணவங்களுக்கு மிகச்சில நாட்களிலேயே நிறைய ஹேர் ஃபாலிகல்ஸ் ஆக்டிவ் ஆச்சுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம முடிக்கு தேவையான விட்டமின் E, C மற்றும் K போன்ற பல முக்கியமான சத்துக்கள்
கேரட்ல இருக்கு. மேலும் இது ஸ்ட்ராங்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸையும் பெற்றிருக்கு. இது முடி சீக்கிரம் முதிர்ச்சி அடைகிறத தடுக்குது. ஸோ நீங்க ஹேர் ஃபால் இல்லைன்னா ஹேர் தின்னிங் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில கேரட்டை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. கேரட் சூப், வெஜிடபிள் புலாவ் இதையெல்லாம் விட கேரட்டை சாலடா செஞ்சு சாப்பிட்றது தான் பெட்டர். தினமும் நீங்க இதை உங்க லஞ்ச் இல்லைன்னா டின்னருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். நம்பர் 3, ஆம்லா. நெல்லிக்காய் தலைமுடிக்கு ஒரு ப்ரூவன் ட்ரெடிஷ்னல் மெடிசின். இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நாடுகளில் பழங்காலத்தில் இருந்தே முடியோட ஹெல்த்துக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஹேர் ப்ராடக்ட்ஸ், ஷாம்பு, ஹேர் கண்டிஷனர் மற்றும் ஹேர் ஆயில் கிட்டத்தட்ட எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆம்லா கலந்து உருவாக்கப்பட்டதுன்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இதிலிருந்தே ஆம்லா தலைமுடிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சிக்க முடியும். இதை நாம உணவா எடுத்துக்கும் போது ஒரு பவர்ஃபுல் ஹேர் ரீஜெனரேட்டரா செயல்படுதுன்னு கிளினிக்கல் ஸ்டடிஸ் சொல்லுது. இது ஹேர் ஃபாலிகிள்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்புறம் முடியோட வேர்க்கால்களை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குது. இது ஒரு மிகச்சிறந்த டிஹெச்டி பிளாக்கிங் ஃபுட். நெல்லிக்காயில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன பிரச்சனை, இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே புளிப்பா இருக்கும். ஆனா இதை புளிப்பு சுவை அதிகமா தெரியாம எடுத்துக்க சில நல்ல வழிகளும் இருக்கு. ஆம்லா ஜூஸ் எடுத்து அதுல சம அளவு தண்ணீரை கலந்து டைலூட் பண்ணி காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 30 நிமிஷம் முன்னாடி எடுத்துக்கோங்க. தேன்ல ஊற வச்ச ஆம்லா கேண்டி, ஆம்லா முரபா இது ரெண்டுமே மிகச்சிறந்த ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ். நெல்லிக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் டேப்லெட் இப்படி நிறைய அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஹேர் ப்ராப்ளம்ஸுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்காதவங்க அவங்களோட பிரச்சனைகளை இன்னுமே தீவிரமாக்கிக்கிறாங்க. ஸோ ஆம்லா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. நம்பர் 2, எக்ஸ். முட்டையில ஏராளமான விட்டமின்ஸும் புரோட்டீன்ஸும் இருக்கிறதால நேரடியா ஹேர் க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுல இருக்கிற விட்டமின் ஏ மற்றும் இ, பயோட்டின், ஃபோலேட் அப்புறம் புரோட்டீன்ஸ் போன்ற எல்லாமே நம்ம தலைமுடியோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே தேவைப்படுற சத்துக்கள். முட்டையோட மஞ்சள் கருவுல இருக்கிற ஹெல்தி ஃபேட்ஸ் முடிக்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்குது. அப்புறம் முடிகள் நல்ல ஆரோக்கியமாகவும் கத்தையாகவும் அடர்த்தியாகவும் வளர செய்யுது. முட்டையில இருக்க நியூட்ரியன்ஸ் புது முடிகள் வளர்றதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து புது முடிகளோட வளர்ச்சியை பூஸ்ட் பண்ணுது. மேலும் இது ஸ்கால்ப்ல இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது. புதுசா ஸ்ட்ராங்கான ஹேர் ஃபாலிகல்ஸ் வளர உதவி செய்யுது. முட்டையில இருக்கிற விட்டமின் B1, B2, B5 மற்றும் B7 போன்றவை தலைமுடியோட வேர்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி வேகமா ஸ்ட்ராங்கான முடி வளர உதவி செய்யுது. இதுல இருக்கிற ஃபோலிக் ஆசிட் முடியோட ட்ரைனஸை குறைச்சி முடிகள் ஸ்மூத்தாகவும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்க உதவி செய்யுது. இப்போ இருக்கிற செடன்டரி லைஃப் ஸ்டைல், அதிக ஸ்ட்ரெஸ், நீண்ட நேரம் சூரிய வெப்பத்தில் இருக்கிறது போன்ற காரணங்கள் நமது தலைமுடியை ரொம்ப மெல்லிசா மாத்திடுது. நாம முட்டைகளை ரெகுலரா எடுத்துக்கும் போது முடிக்கு தேவையான கெரட்டினை ரீபில்ட் பண்ணி முடிய நல்ல வலிமையா ஆக்குது. இது ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும். விலையும் ரொம்ப கம்மியா இருக்கிறதால எல்லாராலையுமே வாங்கி உபயோகப்படுத்த முடியும். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்கிறது கறிவேப்பிலை. ஆயுர்வேதமும் சரி மாடர்ன் ஸ்டடீஸும் சரி ரெண்டுமே ஹேர் ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றது கறிவேப்பிலையை தான். ஒருத்தவங்க ரெகுலர் பேசிஸ்ல கறிவேப்பிலையை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா ஹேர் பிரேக்கேஜ் குறையிறது மட்டும் இல்லாம தலைமுடியோட ஆரோக்கியத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா கறிவேப்பிலையில இருக்கிற விட்டமின் பி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளோட ஸ்கால்ப்ல இருக்கிற பிளட் வெசல்ஸ்ல பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. அப்புறம் அங்க இருக்க செல்களை ரீஜெனரேட் பண்ணுது. இந்த காரணத்தாலேயே இன்னைக்கும் கறிவேப்பிலை ஹேர் ஃபால் மற்றும் ஹேர் தின்னிங் பிரச்சனைகளுக்கு நம்பர் 1 உணவா கருதப்படுது. தலைமுடியோட ஃபைபரை நல்லா வலுவாக்கக்கூடிய அமினோ ஆசிட் கறிவேப்பிலையில ரொம்பவே அதிகமா இருக்கு. ஒரு கணக்கெடுப்பின்படி தென்னிந்திய மக்கள் குறிப்பிடத்தகுந்த அளவு குறைவான ஹேர் ப்ராப்ளம்ஸ் கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா உணவுகள்லையுமே முடிஞ்ச வரைக்கும் கறிவேப்பிலையை சேர்த்துக்கிறதால தான்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. கறிவேப்பிலையை எடுத்துக்கிற மிகச்சிறந்த வழி அப்படியே பச்சையா சாப்பிட்றது தான். அப்போதான் கறிவேப்பிலையோட முழு பலனையும் நாம பெற முடியும். நம்ம நாட்டில் கறிவேப்பிலை மரங்கள் நிறையவே பரவலா இருக்கு. ஒரு 5-6 கறிவேப்பிலைகளை எடுத்து சுத்தப்படுத்தி அப்படியே வாயில போட்டு மெல்லுங்க. அது லிக்யூடா மாறுற வரைக்கும் நல்லா மென்னுக்கிட்டே இருங்க. இது போல பச்சையா மென்னு சாப்பிட்றதால ஒரு சில வாரங்களிலேயே நீங்க உங்க தலைமுடியில நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். இதை நாம எல்லாராலையுமே வாங்கி பயன்படுத்திக்க முடியும். ஸோ அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வகையில கறிவேப்பிலையை உங்க உணவா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. இதனால நீங்க நல்ல பலனை பெற முடியும். இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த 5 உணவுகளை உங்களோட டயட்டில் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் தலைமுடி பராமரிப்பில் மிகச்சரியான ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட நல்ல ஆரோக்கியமான தலைமுடி இருந்த பழைய நாட்களை திரும்ப பெற தயாராக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.